டுடே டாபிக் வந்து ஹாலுசினேஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஹாலுசினேஷன் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. என்னென்ன டைப்ஸ்னால் விஷுவல் ஹாலுசினேஷன், ஆடிட்டோரி ஹாலுசினேஷன் இருக்குது. முதல் டாபிக் வந்து விஷுவல் ஹாலுசினேஷன் பற்றி பார்க்கலாமா? விஷுவல் ஹாலுசினேஷன்னா என் கூடவே ஒருத்தங்க இருக்காங்க பாருங்களேன், உங்களுக்கு தெரியலையா? என் பின்னாடி தான் இருக்காங்க, என் கூட பேசுகிறாங்க, அவங்க நல்லா என் கூட நான் என்ன வேலை செஞ்சாலுமே என் கூட செய்கிறாங்க, என் கூடவே வராங்க பாருங்களேன், என் பக்கத்தில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பெணாத்திக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் வந்து விஷுவல் ஹாலுசினேஷன் சொல்லுவாங்க. நம்ம கூட யாருமே அவங்க கூட இருக்க மாட்டாங்க. ஆனால் வந்து அவங்க இமேஜினேஷன் பண்ணிக்குவாங்க. தான் கூட ஒருத்தவங்க இருக்கிற மாதிரியும், அவங்க என் கூட எல்லாம் பண்ணுற மாதிரியும் இமேஜினேஷன் பண்ணிக்குவாங்க. அதான் வந்து விஷுவல் ஹாலுசினேஷன். ஆடிட்டோரி ஹாலுசினேஷன் அப்படின்னா வந்து தான் கூட யாருமே பேச மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து காதில் ஒரு வாய்ஸ் கேட்டுகிட்டே இருக்கும். யாரோ ஒருத்தவங்க கான்வர்சேஷன் பண்ணுற மாதிரி வாய்ஸ் கேட்டுகிட்டே இருக்கும். அவங்க வந்து அந்த கான்வர்சேஷனுக்கு வந்து ரிப்ளை கொடுத்துட்டே இருப்பாங்க. அப்போ அவங்ககிட்ட கேட்டால் என்கிட்ட பேசுகிறாங்க பாருங்களேன், எனக்கு காதில் ஒரு வாய்ஸ் கேட்டுகிட்டே இருக்குது அப்படின்வாங்க. இதுதாங்க ஹாலுசினேஷன் சொல்கிறது. இருக்கும் ஆனால் இல்லாத மாதிரியே இருக்கும். அவங்களுக்கு வந்து மாய தோற்றம் மாதிரி தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இமேஜினேஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க.